பார்வதி, பார்வதி, அத்தை. வாமா இப்படி வந்து உட்காரு. ஆம், எதுக்கு ரூம்லயே அடைஞ்சு கிடக்குற? இல்ல அத்தை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. வேலையெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம், வா வந்து உட்காரு. ம், என்னமோ வீட்டுல இருக்கிற எல்லாரும் விழுந்து விழுந்து வேலை செய்யற மாதிரி. வேலை செய்ய வேண்டியவங்க எல்லாம் ஹால்ல உட்காந்து கால் மேல கால் போட்டு பேப்பர் படிச்சிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்த விருந்தாளி நீ ஏன் மாங்கு மாங்குன்னு வேலை செஞ்சிட்டு இருக்க? மங்க, அண்ணி. நம்ம வீட்டு குத்து விளக்கு ஏத்தி ரொம்ப நாளாச்சு இல்ல? ஆமா அண்ணி. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் நம்ம தான் விளக்கு ஏத்துறதே இல்லையே. இவ்வளவு ஏத்து சொன்னா என்ன? நானா? ஏன் நீயே விளக்கு ஏத்துறதுக்கு தயங்குற? இந்த வீட்டு குத்து விளக்க நியாயமா ஏத்த வேண்டியவ நீதான். யார் வேணா என்ன வேணா யோசிச்சுட்டு போட்டோம். அந்த குத்து விளக்க ஏத்துறதுக்கு எல்லா தகுதியும் உனக்கு தான் இருக்கு. சரி வா, வந்து விளக்கேத்து. இனிமே இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு மனசுல நினைச்சுக்கிட்டு விளக்கேத்து. ம், வா வாங்க நீ. ம், ம். இந்த ரெண்டு கிழவிங்களும் சனியனை தூக்கி பனியில போடுறாளுங்க. என்ன நடக்க போகுதோ? ம்? விளக்கேத்துமா, ஏத்து. நீ எதுக்கு பயப்படுற? ஏத்து. ம், ஏத்து. தித்தும் நம் தித்தும் நம் தித்தும் நம் டக்கடக தரகிடதும் தத்தானதின் தத்தானனதின் தத்தானதின் தத்தானனன தின் தின் தகதின் தின் தின் தா கடக தரகிடக தரகிடக தரகிடதும் தகதின் தின் தகதின் தின் தா கடக தரகிடக தரகிடக தரகிடதும் நீ 100 வருஷம் மகராசியா இருக்கணும். தித்தும் நம் டக்கடக தரகிடதும் தத்தானதின் தத்தானனதின் தத்தானதின் தத்தானனன தின் தின் தகதின் தின் தின் தா கவலைப்படாத பார்வதி, உனக்கு கிடைக்கணும்னு இருக்கிறது கண்டிப்பா கிடைச்சே தீரும். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உன்கிட்ட இருந்து அதை பிடுங்குற மாதிரி தோணினாலும் நீ நல்ல மனசோட அதை வேணும்னு நினைச்சா அது கண்டிப்பா உனக்கு கிடைச்சே தீரும். அத்தி, தூங்கிக்கிட்டு இருக்க சிங்கத்தை தேவையில்லாம குச்சிய வச்சு குத்துறாங்களே. என்னடி ஆ? என்ன முழிக்கிற? அது ஒண்ணும் இல்ல அத்தை. ஏய், திரு திருன்னு முழிக்கிறியே, என்ன அர்த்தம்? இல்ல அத்தை, எதுக்கு தேவையில்லாம வம்புன்னு தான். என்னது? என்னதான் நான் மருமகளா இருந்தாலும் இந்த இத்து போன விளக்கை ஏத்தணும்னு ஆசைப்பட்டதே இல்ல. என்ன மாதிரி அவளும் இருக்க மாட்டா. எங்க கோவத்துல கொந்தளிச்சிருவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு.